லீவ் பாலிசியை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க ஓபி அடிக்கிறாங்க சார். மிஸ்யூஸ்னா என்ன? அவங்களுக்கான லீவ் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு இவ்வளவு லீவ் இருக்கும். அது என்ன மிஸ்யூஸ்? எடுத்துக்கிட்டோம், நான் வேணான்னு சொல்ல சார். என் லீவை நான் ட்ரூவா சொன்னா நீங்க கொடுத்தா நான் ஏன் சார் பொய்யா ஒரு லெட்டர் எழுதி உங்களுக்கு கொடுக்க போறேன்? இப்போ மென்டாலிட்டி என்ன இப்போ இருக்கு அப்படின்னா, இந்த வேலை எனக்கு தெரியும்னு சொன்னா எனக்கு அது பர்டன் ஆயிடும். நான் ப்ரொடக்ஷன் தான், ப்ரொடக்ஷன்ல இந்த பார்ட் மட்டும் தான். ஐ வில் பி டூயிங் ஒன்லி பேக்கிங் அண்ட் சீலிங். ஐ டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் த மெஷின் அப்படின்றாங்க. ஈவன் தோ தே நோ டு டீல் வித் த மெஷின், தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தட் ஐ கேன் டீல் வித் த மெஷின். பிகாஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அதுவே நமக்கு பண்ணிடுவாங்க. தெரிஞ்ச ஒர்க்கை ஒரு எம்ப்ளாயி தெரியலன்னு சொல்றாரு. மேனேஜர் சொல்றாங்கல்ல, நாங்க வந்து நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐடியில் இருக்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம மீட்டிங்ல ஜாயின் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க முடிச்சிடுறோம்ன்றீங்க. டெக்னிக்கல் ஸ்கில் பண்றேன் எனக்கு தான் தெரியும். நான் ஒரு நேந்துட்ட மாடு மாதிரி ஓடிட்டே இருக்கேன், நீங்க பின்னாடி ஹூ அவ்வளோதான் பண்றீங்க. ஆனா ஓடுற மாடுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அனுஜ் ரைட்ஸ் மற்றும் ஆனந்த் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ் வழங்கும் வா தமிழவா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை அம்பிகா ஹெவன் அகர்பத்தி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிபிடி பிரியம் சால். கணேச விலாஸ் மதுரை கள்ளமுட்டாய். ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். வா தமிழவா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு, நிறுவனங்களுக்கு விசுவாசமாக இருப்பது மேனேஜர்ஸ் வெர்சஸ் ஒர்க்கர்ஸ். இன்னைக்கு ஒரு கம்பெனி இந்த ஒர்க்கர்ஸை நம்ம வேலைக்கு எடுக்கிறதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் இருக்கக்கூடிய அவங்களாம் என்ன மாதிரியான மனநிலைக்கு வேலைக்கு வராங்க? உள்ளே வரும்போதே வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது டைமிங் என்ன, எவ்வளோ சேலரி, இவ்வளோ தானா, இந்த ஒர்க்குன்னா இவ்வளோ தான் பண்ண முடியும். நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த ஒர்க்கை அதோட நிப்பாட்டிக்குவாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக மாட்டாங்க. இப்போ மென்டாலிட்டி என்ன இப்போ இருக்கு அப்படின்னா, இந்த வேலை எனக்கு தெரியும்னு சொன்னா எனக்கு அது பர்டன் ஆயிடும். நான் ப்ரொடக்ஷன் தான், ப்ரொடக்ஷன்ல இந்த பார்ட் மட்டும் தான். ஐ வில் பி டூயிங் ஒன்லி பேக்கிங் அண்ட் சீலிங். ஐ டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் த மெஷின் அப்படின்றாங்க. ஈவன் தோ தே நோ டு டீல் வித் த மெஷின், தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தட் ஐ கேன் டீல் வித் த மெஷின். பிகாஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அதுவே நமக்கு பண்ணிடுவாங்க. தெரிஞ்ச ஒர்க்கை ஒரு எம்ப்ளாயி தெரியலன்னு சொல்றாரு, ஏன்னா அது என் வேலை இல்லைன்னு சொல்றாரு. ஒரு கம்பெனி அப்படின்னும் போது அப்படி இல்லையே சார். நான் ப்ரொடக்ஷன் பார்ப்பேன், மார்க்கெட்டிங் பார்ப்பேன், எம்ப்ளாயிஸ் இல்லைன்னா பேக்கிங் சீலிங் பண்ணுவேன். நான் மேனேஜர் தான், நான் வந்து மேனேஜர். வை ஷுட் ஐ டூ த கிரைண்டிங் அப்படின்னு பண்ண மாட்டோம். இவங்கெல்லாம் ஆஃபீஸ் செட்டப் சொல்கிறாங்க. சேல்ஸ் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். காலையில் 8 மணி 9 மணிக்கு கால் பண்ணி எழுப்பணும், எடுக்கவே மாட்டாங்க. அதை தாண்டி ஒரு 8 9 மணிக்கு கால் எடுப்பாங்க. எடுத்து ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படிம்பா. நம்மளால் பதில் பேசவே முடியாது. ஏதாவது சொல்லிட்டானா, சார் நான் பேப்பர் போடுறேன் சார், எனக்கு வேலை பிடிக்கல போயிடுறேன்றான். ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போனால் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னா மேனேஜர்ஸ் அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. ஒரு எம்ப்ளாயை கூட உங்களால் தக்க வைக்க முடியலை அப்படின்னா நீங்களாம் எதுக்குமே லாய்க்கில்லைம்பாங்க. வேலை பார்க்க விருப்பமே இல்லாமல் இருப்பான். அவனை விடவும் கூடாது. அவனை நம்ம தக்க வச்சு தடவி கொடுத்து அவனை தாளாட்டி சீராட்டி அவனை வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ண வைக்கணும். அது பெரிய டாஸ்காக இருக்குது இந்த தலைமுறையில். பேப்பர் போட்டு போயிடறான்னு மிரட்டுறான்னு சொல்கிறாங்களா, அது வந்து எல்லா எம்ப்ளாயுமே அப்படி பண்ணுறல. யாராவது ஒரு எம்ப்ளாயி வந்து எப்போ டவுன் ஆகும் அப்பாவும், அது வந்து ஒரு டைம் க்ரோத் நல்லா கிடைக்கும், ஒரு டைம் க்ரோத் கம்மியாக இருக்கும். இவங்க சைடில் இருந்து யோசிப்பாங்கன்னா எல்லா மாதமும் ஒரே மாதிரி நடக்கணும் அப்படின்னு நடப்பாங்க. இவங்களே சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, பொதுவாக 10 பேர் இருக்கல பேப்பர் போட்டு போனால் போயிருங்க அப்படிப்பாங்க. யார் அது வேலை செய்யலை, அது அவங்கள கூப்பிட்டு தனியாக பேசணுங்கிற அதை பேச மாட்டாங்க. டோட்டலாக எல்லாரும் இருக்கல பேப்பர் போட்டு போங்க அப்படின்னு அவங்க தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதே அவங்க தான் சார். அவங்க வந்து கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறாங்க சார் உள்ளே வந்த உடனே. பட் ஆனால் லேர்னிங் எதிர்பார்க்கறது இல்லை. பேக்கேஜ் இருக்கா, கேப் இருக்கா, இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த லேர்னிங் உள்ளே கிடைக்குதான்னு தெரியல. ப்ராப்பரான எல்என்டி டீம் இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிடையாது. ஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு வேலையிலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க. நான் மில்லினியல் ஜென்ரேஷன் 90s கிட். நான் இருக்கிற ஆர்கனைசேஷனில் 8 வருஷத்தில் அவங்க லெவலில் தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்சியரிட்டி போட்டு தான் நான் மேலே வந்திருக்கேன். இப்போ நீங்கள் 80s கிட்ஸ் சொன்னீங்களா இல்லை 70s கிட்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க உழைச்சிட்டே இருந்திருக்காங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கல சார். நிறைய கம்பெனியில் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நடத்திட்டு இருக்காங்க சார். அவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஆர்கனைசேஷன். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸை எஃபெக்டிவாக எடுத்துக்கிட்டாங்கன்னாவே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அது நடக்குதான்றது ஒரு டவுட். மேனேஜர் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐடியில் இருக்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம மீட்டிங்கில் ஜாயின் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை நாங்கள் முடிச்சிடுறோன்றீங்க. டெக்னிக்கல் ஸ்கில் பண்ணுறேன் எனக்கு தான் தெரியும். நான் ஒரு நேந்துட்ட மாடு மாதிரி ஓடிட்டே இருக்கேன், நீங்கள் பின்னாடி ஹூ அவ்வளோதான் பண்ணுறீங்க. ஆனால் ஓடுற மாடுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. ப்ரெஷர் சொல்லிங்க இல்லையா. இப்போ நாங்கள் மேனேஜர்ஸ் நாங்கள் வந்து ஒன்றும் வேற்றுக்கிற வாசியல்னு வரல. எங்களுக்கும் புள்ள குட்டி எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து உடல் உழைப்பு அதிகமாக போடுறீங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன உழைப்பு அதிகம் இருக்குது. மென்டலி ப்ரெஷர். நீங்கள் ஒரே ஒரு நாள் நீங்கள் மேனேஜராக இருந்து பாருங்கள், ஒரே ஒரு நாள். அப்போ தெரியும் உங்களுக்கு எங்களோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வேலையை தக்க வைக்கிறாங்க ஓடிட்டு இருக்கோம். காலைல 9:30 10 மணிக்கு தான் உங்களுடைய வேலை நேரம் தொடங்கும். எங்களை அப்படி கிடையாது. பாஸ் கேட்பாரு, உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு கேட்பாரு. இந்த மாதிரி கேள்விகள் அவளுக்கு எந்த வரும் தெரியல. ஆனால் மேனேஜர் லெவலில் வரும்.
ஸ்கில்டு ஜாப் இருக்குது, லேபர் ஜாப் இருக்குது சார். ஒரு ஸ்கில்டு ஜாபில் நீங்கள் எக்ஸல் ஆகணும்னா நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதை ஒரு சோப்பு போடுறேன்னாரு, அது வந்து ப்ரொஜெக்டர். நீங்கள் செஞ்ச வேலையை தானே நீங்கள் காட்டுறேன், ஏய் நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் பாரு, எனக்கு நீ எப்படி எனக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுக்காம இருக்கலான்றதை நீங்கள் அதிகாரமாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் லேபர் ஜாபில் இருக்கீங்கன்னா உங்கள் ப்ரொஜெக்ஷனை வந்து உங்கள் விஸ்வாசத்தில் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்கில்டு ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஜெக்ஷனை வந்து நான் இந்த வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கான மேனேஜர் அவங்களுக்கான மேனேஜருக்கும் தெரியப்படுத்துங்க. அந்த டெக்னிக்ஸை தெரிஞ்சவங்க மேனேஜர்ஸாக இருக்காங்க, அதை தெரியாதவங்க ஒரு ஆர்கனைசேஷனில் க்ரோ ஆக முடியாமல் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் வேலை பார்க்குறேன்ல, உன் மேனேஜர் உன் வேலை என்ன, நீ அதை பார்த்துட்டு நீ மேலேட்டில் சொல்லி அவன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறான், காசு கொடுக்க போகிறான். உங்களோட வேலை அதோட நிறுத்திக்கிறீங்க. நீங்கள் உங்களோட வேலை அதோட நிறுத்துறது இல்லை. நான் உழைக்கிறேன் அப்படின்றத இங்கே கத்தாம எங்கே கத்தணுமோ அங்கே கத்துனீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் மட்டும் பண்ணிட்டா போதுமா சார்? போதும் சார், நிஜமா போதும் சார். மேனேஜரோட ஸ்கில் என்ன தெரியுங்களா? ப்ரொஜெக்ஷன் மட்டும் தான் சார். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு வரும்போது ப்ரொஜெக்ஷன்னா என்ன? நான் வேலை செஞ்ச மாதிரி நடிக்கணுமா, உண்மையாகவே நான் வேலை செஞ்சதா மேலதிகாரிக்கு சொல்லணுமா? ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா எடுத்து காட்டுறது. எப்போ ப்ரொஜெக்ஷன் பண்ணுவீங்க? நீங்கள் வேலை செஞ்சாதான் உங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த வேலை செஞ்சதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. எங்கிட்ட இப்போ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் இல்லை சார், அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன சொன்னார்? டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. டீமில் இருக்கிறவர் அவர் என்ன சொன்னார்? நீங்கள் வேலை செய்கிறது கூட முக்கியம் இல்லை, ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அப்போ கம்பெனிலாம் நடிச்சுக்கிட்டே சம்பளம் வாங்குறது ஓகேவா? சின்னதாக ஒரு விஷயம் நான் கேட்குறேன். பண்ணையார் வீடுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே 100 பேர் வேலை செய்கிறாங்க. ஏன் ஒரு பண்ணையார் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் கூப்பிட்டு இவன்ட்டு இந்த வேலையை கொடுத்தா இவன் செய்வான்னு ஏன் முடிவெடுக்கிறான்? ஏன் 99 பேர்கிட்ட அவன் கேட்க மாட்டேங்கிறான்? ஸோ அந்த பண்ணையாருக்கு தெரியும் யார் எந்த வேலை எந்த நேரத்தில் கொடுத்தா இது செய்வார் அப்படின்றது ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குது இல்லைங்களா? ஒரு கிளாஸ்லேயும் அப்படி தான். ஒரு 10 ஸ்டூடெண்ட் 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 ஸ்டூடெண்ட்டுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியாது. இவங்க எல்லாருமே செஞ்ச வேலையை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் எல்லாம் இங்கே உக்காந்துட்டு இருக்கோம். யாருமே வந்து எடுத்த உடனே இவ்வளோ சம்பளம், இவ்வளோ இஎம்ஐ கட்டணும், எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இந்த பணம் பத்தலைன்னா உடனே ஜம்ப் பண்ணோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்கிற கல்ச்சரை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பண்ணையார் சொன்ன உதாரணத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. பண்ணையாருங்க உழைப்பை சுரண்டி அவங்க சுயலாபத்துக்காக வந்தவங்க, ஓகேங்களா? கீழே இருக்கிறவங்கள மிதித்து நாம் எப்போவுமே எப்படி வசதியாக வாழணும், நம்ம சொத்தை எப்படி பாதுகாத்துக்கணும், நம்ம பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துக்கணும் வந்தவங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க, அது டே பை டேவாக இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். பண்ணையாராக இருந்ததுக்கு காரணமே இவர்களுடைய தியாகமும் ஒரு இடத்துல உழைப்பும் தான். இல்லைன்னா அவங்களாம் பண்ணையாரே கிடையாது சார். அதெல்லாம் உடைக்கணும் தான் சார். இன்னைக்கு லேபர் லா வந்திருக்கு, கோடான் வேஜஸ் வந்திருக்கு, சட்டங்கள் வந்திருக்கு, எல்லாமே மாறி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த ஒரு கல்ச்சரும் இப்பெல்லாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு வர அந்த ஜென்சிக்கு சொல்றாங்க இல்லையா, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க மாட்டாங்க, ஓனர்ஷிப் எடுக்க மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், ஹைக்கு வேணும்ன்ற பாயிண்ட்ல மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு சார் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் இருக்குது சார், ஆனால் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது சார். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நான் நீ எனக்கு சொல்லித்தரல, நான் எப்படி என்னால் ஒர்க் பண்ண முடியும்? ஆனால் முன்னாடி ஜென்ரேஷன் இதெல்லாம் தேடி படித்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் இருப்பாங்க, மெசேஜ் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சார். இப்போது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன் சார். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அங்கே ஒரு ஆப் இருக்கும், ஜிக்லர், மவுஸ் ஜிக்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப் எனேபிள்டாக இருக்கா அப்படின்றது ஸ்க்ரீன் பார்க்குறப்பே தெரியும். அப்போ அவங்களுக்கு எவ்ரி 15 minutes ஒரு மெசேஜ் வந்து நான் அனுப்புவேன் சார். அவங்க 1.5 hours கழிச்சு 2.5 hours கழிச்சு சாரி ஐ வாஸ் இன் பாத்ரூம் சம்திங், அந்த மெசேஜில் தெரியும். அதில் ஒரு ஆனஸ்ட்டாக இருக்குது அது அந்த பதில். இவ்வளோ தூரம் பேசினால இப்போ ஓபி அடிக்கிறாங்களா? இன்னைக்கு வேலை செய்கிறவங்கலாம் ஒரு இடத்துல ஓபி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஓபி அடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஸ்கில்ஸை பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கிறாங்க, ஆனால் ஆக்சுவல் ஸ்கில்ஸை பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னெல்லாம் ஓபி அடிக்கிறாங்க இன்னைக்கு வேலைக்கு வரவங்க? சண்டே ஆனால் அந்த மண்டே மூடு உள்ள வரதுக்கே அவங்களால முடியல. ஏன்னா சண்டே வந்து பார்ட்டியோ சம்திங் அவங்க வெளில போகிறாங்களோ ஊருக்கு போகிறாங்களோ வந்துட்டு ஸோ மண்டே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ மண்டே அவுட்டு. ஸோ டியூஸ்டே வெனஸ்டே பார்த்தோம்னா இருக்கிற வேலை கொஞ்சம் முடிச்சிருவாங்க. ஸோ தேர்ஸ்டே வரும். தேர்ஸ்டே வரும்போது ஃப்ரைடேவோட மூடே வந்துடும். ஃப்ரைடே தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி நான் டைம் பாஸ் மூட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது. ஸோ டே பை டே மந்த்லி ஆனால் கரெக்டாக சேலரி வந்துடணும், நான் வந்து பைக் வாங்கணும், நான் வந்து வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும்னு சொல்லி ஒரு குயிக் அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது. தவிர நம்ம ஒர்க் பண்ணி மேலே வரணும்னு இல்லை, சீக்கிரமாக எல்லாமே முடிச்சிடும், சீக்கிரமாக எல்லாம் வாங்கிடணும், சீக்கிரமாக எல்லாம் பண்ணிடணும் தவிர ஆனால் சீக்கிரம் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் எதுவுமே இல்லை. டீமாக சேர்ந்துட்டு அவங்க லஞ்ச் பிரேக் இதுக்கோ போகும்போது தே ஒன்ட் கம் இன் டைமிங். அது வந்து நிறைய நேரத்தில் ஓபி அடிக்கிறாங்க.